இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது. உங்களில் எத்தனை பேர் தினமும் உங்கள் ஜெபங்களில், ஆண்டவரே, இன்று நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும், யாரை ஆசீர்வதிக்க வேண்டும், யாருக்கு உதவ வேண்டும், உம்மை ஆராதித்து உமக்காக செய்ய வேண்டியது எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்டிருக்கிறீர்கள்? நான் இப்படி கேட்கிறேன், ஏனென்றால் தேவ வல்லமை என் வாழ்க்கையை மாற்றியதை நான் கண்டிருக்கின்றேன். அவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். எல்லாவற்றுக்கும் தேவனுடைய வார்த்தையின் திறவுகோல் இருக்கிறது. நான் ஜாய்ஸ் மேயர். நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். நான் இந்த வார கடைசியில தேவனுடைய குணாதிசயத்தை வளர்த்துக்கிறது எப்படிங்கிறத பத்தி போதிக்க இருக்கிறேன். உங்களை எத்தனை பேர் இன்னும் வளர்ந்து கிறிஸ்துவ போலாக விரும்புறீங்க? ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஆவிக்குரிய முதிர்ச்சின்னா என்னன்றதுக்கான ஒரு சின்ன விளக்கத்தை தேவன் எனக்கு கொடுத்தது போல சமீபத்தில் உணர்ந்தேன். இந்த வாக்கியத்தை விட இதில் இன்னும் நிறைய இருக்குன்னு நம்புறேன். அதை விரும்புகிறேன். இதை பற்றி சிந்திக்கவும் விரும்புகிறேன். ஆவிக்குரிய முதிர்ச்சின்றது அவர் உங்களுக்காக என்ன செய்வார்னு தேவனிடம் கேட்பது மட்டும் இல்லை, தேவனுக்காக நீங்கள் என்ன செய்ய முடியும்னு அவர்கிட்ட கேட்கறதும். உங்களில் எத்தனை பேர் தினமும் உங்க ஜெபங்கள்ல, ஆண்டவரே, இன்று நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும், யாரை ஆசீர்வதிக்க வேண்டும், யாருக்கு உதவ வேண்டும், உம்மை ஆராதித்து உமக்காக செய்ய வேண்டியது எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்டிருக்கிறீர்கள்? 3-4 வருஷங்களுக்கு முன்னாடி தான் நான் தினமும் அதை செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா மற்றவங்க சொல்றதை நீங்க கேட்கறது ஆச்சரியமா இருக்கு. அதாவது மற்றவங்க சொல்றதை கேட்குற பழக்கத்தை வழக்கப்படுத்திக்கிட்டா அவங்களுக்கு என்ன தேவை, எங்க காயப்படுத்துறாங்க, என்ன செய்ய விரும்புறாங்கன்னு சொல்ல தொடங்குவாங்க. நீங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் மிக அவநம்பிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவங்க உங்களை விட செல்வந்தர்களாகவும் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படலாம். ஒரு நிபுணரா ஆகக்கூடிய சிறந்த விஷயங்கள்ல ஒன்று கொடுக்கறது. அதாவது இதுதான் உண்மையிலேயும் உண்மை. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை விரும்பினா கொடுப்பவரா மாறுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும் கொடுக்கறத விட உங்க வாழ்க்கையில கொடுக்கிறவரா இருங்க. இப்படி ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்குங்க. நான் இதை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்காக கிரியை நடப்பிக்கும்படி தேவன்கிட்ட கேட்காதீங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா அதை கொஞ்ச காலம் விட்டுட்டீங்கன்னா அது எதையுமே பாதிக்காது. நீங்க வேண்டிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னது தேவைன்னு தேவன் அறிஞ்சிருக்காரு. தேவன் உங்களுக்காக என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை அவர்கிட்ட சொல்றதை தாண்டி மறுபடியும் மறுபடியும் அதிலேயே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை செய்யறதுக்கு பதிலா ஒவ்வொரு நாளும் தேவனிடம் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேளுங்க. அது உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றுது அப்படின்னு கவனிங்க. இப்படி முழு சுழற்சிக்கு வரும்போது அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சின்னு உண்மையாவே நான் நம்புறேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்றும், நான் இப்பொழுது வாழ்கிற இந்த ஜீவன் தேவகுமாரன் இடத்தில் உள்ள விசுவாசத்தினாலே உண்டாயிருக்கிறது என்றும் பவுல் சொன்னபோது, உங்கள் சொந்த எண்ணங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு பவுல் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஒவ்வொரு நாளும் சரீர பிரகாரமாக சாகிறேன் என்று அர்த்தப்படுத்தவில்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் அவரின் சுயம் சாகிறது என்பதை அர்த்தப்படுத்துகிறார். நம் சுயத்தை பொய்யாக்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு குழந்தையை பார்ப்பது மட்டுமே. அவர்கள் விரும்புவதை நீங்கள் கொடுக்கவில்லை என்று அவர்கள் உணரும் போது அவர்கள் உங்களிடம் அதை சொல்ல அதிக நேரம் எடுக்காது. மிக விரைவாக அதை தெரியப்படுத்துவார்கள். ஆமேன். எங்களுக்கு ஒரு பேரன் இருக்கிறான். ஜூலையில் 4 வயதாக போகிற எங்கள் பேரன் ரொம்பவும் சுட்டித்தனம் கொண்டவன். அவன் மீது கொஞ்சம் கோபம் இருந்தது. ஒரு மாதமோ 6 வாரங்களுக்கு முன்போ தன் தாயுடன் செலவழித்த நேரத்தில் எனக்கு வழி இல்லாத ஒவ்வொரு முறையும் எனக்கு கிடைச்சது எடுத்து வீச போறேன்னு ஒரு வகையான விரித்தனமான எரிச்சலோடு அவன் இருந்தான். அவள் ஷாப்பிங் போன போது அவன் அங்கே நாகரிகமாக நடந்துக்கல. அவள் சொன்னா, அவனோட பேர் ப்ரௌடி. ப்ரௌடி, நீ நடந்துக்கிற விதத்தை மாற்றிக்க ஜெபம் செய்யலான்னு சொல்லி
தன்னுடைய கைகளால அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, அவ உண்மையிலேயே ஒரு அற்புதமான தாய் தெரியுமா? ஆண்டவரே, ப்ரௌடி இன்னைக்கு ஒரு நல்ல பையனா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அவன் நன்மையானதை உணரவும், வெறித்தனமா உணராம எனக்கு செவி கொடுக்கவும், புன்னகைக்கவும் எனக்கு உதவி செய்யும்னு ஜெபித்து தன்னோட கைகளால அவனை கட்டி அணைச்சிக்கிட்டா. அவ ஜெபத்தை முடிச்சு ஆமேன்னு சொன்னப்போ அவனும் ஆமேன் இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் அந்த ஜெபத்துக்கு உடன்படல. சில சமயங்களில் தேவன் நம்மகிட்ட ஏதாவது சொல்லும்போது நம்ம நினைக்கிறது அதுதான் நம்முடைய அணுகுமுறையும் கூட. ஆமேன் அல்ல. காரணம் ஆமேன்னா ஆம் அப்படியே ஆகட்டும்ங்கிறது தான் அர்த்தம். அதை ஏத்துக்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. ஆவிக்குரிய பிள்ளைகள் 30 வருடங்களா ஒருத்தர் கிறிஸ்தவரா இருந்தும் அவங்க இன்னும் ஆவிக்குரிய குழந்தையா இருக்கிறது வருத்தமா இருக்கு. நாம மறுபடியும் பிறந்த பிறகு நடக்க வேண்டிய அடுத்த விஷயம், நாம கிறிஸ்துவில வளர ஆரம்பிக்கணும். இது ஒரு செயல்முறை. இது நம்ம வாழ்க்கை முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு செயல்முறை. நம்ம வளர்றதை நிறுத்தக்கூடாது. நாம மேம்படக்கூடிய வழிகளில் நடத்துறத தேவன் ஒருபோதும் நிறுத்த மாட்டாரு. தேவன் என்னை தனியா விட்டுட்டு நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்க விடாம, நான் அவரை போலவே இருக்கணும் அப்படின்னு எனக்கு நம்முடைய வழிகளை காட்டினதுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துறேன். ஆமேன். அப்படி நான் பவுல் கொரிந்திய சபைகளோடு சம்பாஷித்த போது அவங்க மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்று ஆவியின் வரங்களால் செயல்பட்டிருந்தாங்க. வரங்கள் கொடுக்கப்பட்டிருந்ததுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். வரங்களை பெற நீங்க எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஆவிக்குரிய வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதால ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைஞ்சவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆமேன். தொடர்ந்து அவர் அவர்களிடம் 1 கொரிந்தியர் 3:1-3 சொல்கிறார், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இதை பாரம்பரியமாய் விரிவாக்கப்பட்ட வேதத்திலிருந்து போதிக்கிறேன். எனக்கு அது பிடிக்கும். நான் எப்போதும் இதை பயன்படுத்துவேன். கிரேக்க மொழியை படிக்கவோ புரிந்து கொள்ளவோ இயலாததால் சில கிரேக்க மொழிகளை விரிவுபடுத்தி மற்றவற்றை விட சற்று அதிகமான தகவல்களை கொடுக்கும் விரிவாக்க வேதாகமும் எனக்கு பிடிக்கும். அவர் இதிலே உங்களுடனே பேசக்கூடாமல், இப்போ அதோட அர்த்தம் என்ன? நிச்சயமா பேசக்கூடியவர்கள், ஆனால் அவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொல்கிறார். ஒன்று தெரியுமா, ஒருவர் சொல்கிறதை கேட்கும்போது முதலாவதாக ஒருவர் கிறிஸ்தவரா இல்லையான்றதை நீங்க சொல்றதை கேட்டாலே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அதிக நேரம் எடுக்காது. ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு வரும்போது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க இருக்காங்கன்றதை அழகா தீர்மானிக்க முடியும். ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு வரும்போது தான் அவங்க தங்களை பத்தி மட்டுமே பேசுறாங்கன்னா அவங்க சுயநலவாதிகள். திருத்தத்தை அவங்க பெற முடியலைன்னா அவங்க பெருமைப்படுறவங்க. இதுக்கு அதிக நேரம் எடுக்காது. வசனம் 2, நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. சரி, பாலுக்கும் திட ஆகாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? நாம குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறோம் இல்லையா? அதன் பிறகு படிப்படியாக திட உணவை சேர்க்க தொடங்குவோம். நல்லது. வார்த்தையின் பால் என்பது குழந்தை கிறிஸ்தவர்கள் கையாளக்கூடிய செய்திகள். தேவன் எனக்கு என்ன செய்ய முடியும், அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார், நான் எவ்வளவு அற்புதமானவன் என்பதுதான் அவை. இவை அனைத்தும் ஆசீர்வாதம், நல்ல விஷயம். அது ஒரு பொருத்தமான தொடக்க இடம். மக்களை ஈர்க்கக்கூடியது. ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்கு உண்மையில்
மிகவும் பலமாய் எதையும் வைத்திருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அவர்கள் தேவனுடனான தங்கள் ஐக்கியத்தை நிலைநிறுத்த வேண்டும். அவர் அவர்களை நேசிக்கிறார். அவர்கள் தேவையை அறிந்து விஷயங்களை செய்ய விரும்புகிறார். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். அவர்களிடம் முதிர்ச்சி இல்லை என்றால் ஒருபோதும் வளர மாட்டார்கள். நான் அவைகளை இனிப்பு செய்திகள் என்று அழைப்பேன். எல்லோருமே இனிப்பை விரும்புகிறதா தோன்றினாலும் இனிப்புகளை மட்டுமே சாப்பிட்டா அதிக காலம் வாழ மாட்டீங்க. அதிகமாக வியாதிப்படுவீங்க. வல்லமையான செய்திகள் வார்த்தையின் உணவு. இது எல்லாமே நடத்தைக்கு சவாலான செய்திகள். வல்லமையான செய்திகள். உங்கள் நடத்தைக்கு ஏற்றவாறு அந்த செய்திகள் மாறுபடும். வலுவான செய்திகள் இருக்கும்போது அவற்றை பெறுவது உங்களை நிச்சயம் மாற்றும். அறையை விட்டு வெளியே ஓடவும் வரவே இல்லையே என்று ஆசைப்படவும் சிறிது சிறிதாக உங்கள் இருக்கையில் நெளிந்து கொள்ளவும் செய்யும் செய்திகள் அவை. ஆனால் அந்த செய்திகள் இல்லாமல் ஒருபோதும் வலுவாக இருக்க முடியாது. ஆகவே இரண்டும் தேவை. எப்போதாவது அதை கேட்டிருந்தால் நீங்கள் ஒரு சிறிய துடிப்பை உணர ஆரம்பிக்கலாம். ஆகவே இறைச்சியும் இனிப்பும் நல்ல சமநிலையில் இருக்க முயற்சி செய்கிறேன். ஆனால் இந்த வார கடைசியில் நிச்சயம் நான்வெஜ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வாரம் உங்களுக்கு வேறு எங்கேயாவது இனிப்பு கிடைக்கலாம். ஆனால் நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு போதுமான பலன் கிடைக்க புனித லூயிஸில் கொஞ்சம் பலமான ஆகாரம் வழங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களால் சமாளிக்க முடியுமான்னு பாருங்கள். வசனம் 3. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இப்ப இங்க யாராவது வேகம் பெறாங்களா? ஆவிக்குரிய பிள்ளைகள் தங்கள் உள்ளுணர்வுகளின்படி செயல்படுவார்கள். முதிர்ச்சியுள்ள கிறிஸ்தவர்கள் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிப்பார்கள். அவங்க செய்ய விரும்புறத செய்ய மாட்டாங்க. அதே சூழ்நிலையில இயேசு என்ன செய்வாருன்னு நம்புறாங்களோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. ஆமென். நீங்க எவ்வளவு அதிகமாக வளர்றீங்களோ அவ்வளவு சிறப்பாக செயல்படுவீங்க. கடைசியா எப்பவுமே இயேசுவை போல மிக அழகா செயல்படும் இடத்திற்கே நீங்க வந்துருவீங்க. உங்களுக்குள்ள பொறாமை, சண்டை, வாக்குவாதம் மற்றும் பிளவு இருந்தால் தேவனால் மாற்றப்படாத சாதாரண மக்களைப் போலவே நீங்கள் இன்னும் உலகில் முதிர்ச்சியற்ற வழியில் செயல்படுகிறீர்கள் என்பதை அது காட்டும். ஆகவே பவுல் சொல்கிறார், பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். உங்களுக்கு புரியுதா? பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் இருந்தா மனுஷ மார்க்கமாக தான் நடப்போமா? ஓ, ஆலயத்தில் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, அப்படித்தானே? ஒருவருக்கொருவர் பொறாமப்படுறீங்க, பிரிவினையை உண்டாக்குறீங்க, கோபத்தை உணர்றீங்க, விட்டு கொடுக்குற மனப்பான்மையே இல்லை. இது எல்லாமே நீங்கி போகணும். இதனால யாரையாவது மன்னிக்கணும்னு நினைக்க வேண்டியதே இல்லை. உங்களை பாதி பேருக்கு இது பிடிச்சிருக்கு, மற்ற பாதி பேர் மன்னிக்காதது ஆலயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாவற்றையும் விட மன்னிக்காததன் மூலம் தேவன் மீது நம்பிக்கை வைக்காத அவிசுவாசிகளின் வாழ்வில் சாத்தான் அதிக இடத்தை பிடித்திருக்கிறான். உங்களுடைய இதயத்தில் மன்னிப்பு இல்லைன்னா நீங்க மற்றவங்களை மன்னிக்க மாட்டீங்க. அப்படின்னா தேவனால நம்ம மன்னிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. இது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பிளவை உண்டாக்கும். ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் மன்னிப்பு இல்லாததை பற்றி ஏதாவது உங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் மன்னிக்காத போது அது எனக்கு என்ன செஞ்சுதுன்றத, அந்த அற்புதத்தை நான் உணர்ந்தேன். மற்றவங்களை விரைவாக மன்னிக்கிறது எவ்வளோ அற்புதமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமென். உங்களை காயப்படுத்துகிற ஒருத்தரை நீங்கள் எவ்வளவு விரைவில் மன்னிக்கிறீங்களோ அவ்வளோ எளிதாக சூழ்நிலையே கடந்துடலாம். நீ எவ்வளவு காத்திருக்கிறியோ அவ்வளவா வேர்கள் ஆழமாகும். அவங்க உங்கள் மன்னிப்புக்கு தகுதியானவங்களாக இருக்க வேண்டியதில்லை. அவங்க அதை விரும்புகிறாங்கன்றது அவசியம் இல்லை.
நீங்க உண்மையிலேயே அதை உங்களுக்காக செய்றீங்க, அவங்களுக்காக அதை செய்யல. நீங்க விரும்புற ஒருத்தரோடு உங்களுக்கு பகை இருக்கலாம், வருத்தப்படலாம், அல்லது அலட்சியமா இருக்கலாம். உணர்வு ரீதியில காயப்பட்டாலும், தேவனுடைய பிள்ளைகளா நாம இருக்கணும்னு ஆசைப்பட்டா நம்முடைய உணர்வுகளால வாழக்கூடாது. நாம எப்போதும் விஷயங்களை உணர்ந்தாலும் நம்ம உணர்ச்சிகள் நம்மளை ஆதிக்கம் செலுத்தவும் கட்டுப்படுத்தவும் அனுமதிக்க கூடாது. எப்படி உணர்றேன்றது கவலை இல்லை, என்னால இன்னும் சரியா செய்ய முடியும். அவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நாம ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான். இது எல்லா வார கடைசியிலும் இருக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்க மனசுல வேரூன்றி இருக்கும்னு நான் நம்புறேன். அப்போ சரியான வழியும் தவறான வழியும் இருக்குன்றத நீங்களும் உணர்வீங்க. நீங்க எதை தெரிஞ்சுக்கிறீங்கன்றது உங்களுடைய இது, உங்களோட சாய்ஸ். ஆமென். மற்றவங்கள தவறா பேசுறது தவறுன்னு உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, கையை உயர்த்தி காட்டுங்க. உங்கள் எத்தனை பேர் இன்னைக்கும் அதை செய்யறீங்க? நீங்க அதை செய்யக்கூடாது. யாரும் உங்களை செய்ய வைக்கிறது இல்லை. நீங்க அதுல செயல்பட கத்துக்கிறீங்க. சரியானதை தேர்ந்தெடுக்கிற செயல்பாட்டில் எப்பவுமே ஈடுபடுங்க. ஒரு நிமிஷம் நானே பிரசங்கம் செஞ்சுக்குவேன். மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறது தவறுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களை எத்தனை பேர் இன்னும் இதை செய்றீங்க? இந்த வாரம் கொஞ்சம் நியாயாதிபதி வாரமா இருக்குல்ல? சில நேரங்களில் நாம் அதிகம் யோசிக்காம போய்கிட்டே இருக்கோம். நம்மளை மறுபடியும் சரியான பாதையில கொண்டு செல்ல தேவனிடமிருந்து கொஞ்சம் ஆலோசனை தேவைன்றது போல தெரியும். உண்மையிலேயே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய சொந்த வேலையை பார்க்கறது மட்டும்தான். நாம முட்டாள்கள் இல்ல. நாம பாவத்தை நியாயம் தீர்க்கலாம். ஒருத்தர் பாவம் செய்யும் போது பார்க்க முடியும். ஆனா அவங்களுடைய உள்ளம் நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது, அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாது, அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது. நாம மாறுவதற்கு திருத்தப்பட வேண்டும். தேவன் நமக்கு அவரோட வார்த்தையை கொடுப்பாரு, நாம அதை நேசிப்போம்னா. உங்களை எத்தனை பேர் எப்போவாவது உங்க குழந்தைங்க கிட்ட இப்படி சொல்றீங்க, எனக்கு நீ செவி சாய்ச்சிருந்தா நீ இந்த சூழ்நிலையில இருக்க வேண்டியதில்லை, நான் சொல்றதை கேட்டிருந்தா உன்னோட கணினிய நான் எடுத்துட்டு போக வேண்டி இருந்திருக்காது, நீ என் பேச்சை கேட்டிருந்தா தண்டிக்கப்பட்டிருக்க மாட்டேன். நாமும் இப்படித்தான் அவருக்கு செவி கொடுக்க தேவன் விரும்புறார். செவி கொடுக்கலன்னா அவர் நம்ம சூழ்நிலைகளை தொடுவாரு. இது நம்முடைய சொந்த நலனுக்காக. எபிரேயர் 5:13-6 பாலுண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே, மறுபடியும் குழந்தை பாட்டில்களுக்கு திரும்புகிறோம். உண்மையை சொல்ல போனால் அவன் நீதியின் உபதேசத்தில் அனுபவம் இல்லாதவனும் அறிவில்லாதவனுமாய் இருக்கிறான். ஆகவே வார்த்தையை பலமாய் விழுங்க முடியாத நிலையில் மக்களுக்கு ஏன் இன்னும் பால் தேவைப்படுது? ஏன்னா வார்த்தை பலமா உங்க நடத்தையை சரி செய்யுது. கிறிஸ்துவில் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலனா அதை உங்களால சரி செஞ்சுக்க முடியாது. இங்க ஒருத்தர் இருக்கார், எனக்கு ஒரு வகையில கிடைச்சிருக்கு. நீங்க கிறிஸ்துவில் யாருன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து நம் பாவத்தை ஏற்றுக்கொண்டு தம்முடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம கற்பனை செய்ய முடியாததை விட அது மிக அற்புதமானது. நாம் தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறோம். நாம் இன்னும் வளரவும் மாற்றத்தை கடக்கவும் முயற்சிக்கும் போதும் கூட தேவன் நம்மை அவருடன் சரியாக இருக்க தேடுகின்றார். அதுதான், இத உங்க மனதால உள்வாங்க முடியாது.
என் குழந்தை பருவத்தில் என் அப்பாவால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதிலிருந்து ஏற்கனவே என்னை பற்றி மிக மோசமாக உணர்ந்தது உங்களுக்கு தெரியும். நான் அப்போ குற்ற உணர்ச்சியோடு ரொம்ப போராடினேன். ஏன்னா நான் ஏதாவது தவறு செய்கிறேன்னு நான் எப்போவுமே நினச்சேன். அவர் என்னை அப்படி நடத்த தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார். ஆக எனக்கு பல ஆண்டுகளாக வார்த்தையில் செலவிடவும் வேண்டியிருந்தது. அந்த வார்த்தையில் இருக்கிறதுக்கும் நீதியை குறித்து தியானிப்பதற்கும் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லும்போது அது இங்கிருந்து இங்கே வந்தது. தேவன் என்ன அளவில்லாமல் நேசிச்சாருன்னு நான் நம்புறதுக்கு, அதாவது நான் வேறு விதமாக இருந்த போது அவர் செஞ்சது போல நல்லவளா இல்லாத போதும் அவர் என்னை நேசிச்சாரு. கடவுள் எப்பவுமே உங்கள் மீதான தற்போதைய அன்பை விட அதிகமாக உங்களை நேசிக்கிறவர்ன்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டாலும், நீங்கள் எவ்வளவு நல்லா நடந்துக்கிட்டாலும், நீங்கள் நல்லா நடந்துக்கிட்டதால அவரும் உங்களை நேசிக்காம இயேசு உங்களுக்காக மரித்ததினாலே உங்களை நேசிக்கிறவராக இருக்காரு. ஆமென். இதை கேட்கலாம், அது நல்லாவே தெரியும். ஆனா உண்மையா நம்புறதுக்கு அதை மறுபடியும் கேட்கணும், செவி கொடுக்கணும், படிக்கணும், வாசிச்சு அதை குறித்து தியானிக்கணும், அதை சிந்திக்கணும். அதனால தான் வார்த்தைகளை படிச்சு தியானிச்சு சிந்திக்கணும்னு வேதம் பல இடங்கள்ல சொல்லுது. அதாவது அதை உங்க மனசுல திரும்ப 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 புரட்டி பார்த்துக்கிட்டே இருங்க, சிந்திங்க. பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான் என்று சொல்கிறார். நீங்கள் தொடர்ந்து பால் உண்பீர்கள் என்றால் நீங்கள் நீதியின் கோட்பாட்டில் திறமையற்றவர் என்பது மிகவும் வெளிப்படையாக தெரியும். தேவனோடு நல்லுறவில் இருப்பது வேதத்தில் உள்ள பிரதான போதனைகளில் ஒன்று. இது ஒவ்வொரு தனிநபருக்கும் பொருந்தும். நீங்கள் மறுபடியும் பிறந்து கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தேவனோடு சரியான ஐக்கியத்தில் இருப்பீர்கள். அவர் உங்களை அவரோடு ஒப்புரவாக்க முடிவு செய்திருக்கிறார். நாம் உண்மையிலேயே விசுவாசிக்கும் நிலையை அடையும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம் தெரியுமா? வாவ்! தேவனுடனான தங்கள் ஐக்கியத்தை உண்மையிலேயே வைராகியமா நினைக்கிறவங்க பாவம் செய்ய விரும்ப மாட்டாங்க. நீங்க வேணுனே பாவம் செய்ய மாட்டீங்க. ஆனா நாம பாவம் செய்யறோம், அது நமக்கு தெரிஞ்ச உடனேயே மனம் திரும்புறோம். ஏன்னா நம்முடைய மீறுதலுக்கான விலையை இயேசு ஏற்கனவே செலுத்திட்டாரு. அவருடைய மன்னிப்பை பெற நீங்க அவரோட பேச வேண்டியதில்லை. அவர் உண்மையிலேயே ஏற்கனவே மன்னிப்பு கொடுத்துட்டாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த மன்னிப்பை சுதந்திரிக்கிறது தான். தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் அதை சுதந்திரிக்க வேண்டும். தேவ அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை சம்பாதிக்க முடியாது. தேவன் விற்பனைக்கு அல்ல. நீங்கள் அவருடைய அன்பை வாங்க முடியாது. அவருடைய கிருபையை உங்களால் வாங்க முடியாது. நீங்கள் அவருடைய மன்னிப்பை வாங்க முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் அதை பெற தகுதியற்றவர் என்பதை மனத்தாழ்மையோடு உணர வேண்டும். ஆனால் அதை விசுவாசத்தின் மூலம் சுதந்திரிக்க வேண்டும். ஆமென். இதுதான் உலகத்திற்கு தேவை. இனி மருந்துகள் தேவையே இல்லை. வேறு எந்த அடையாளமும் தேவையில்லை. தங்களை கிறிஸ்துவில் யார் என்பதை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் நேசிக்கப்படுவதை அறிந்து கொள்ள வேண்டும். குழந்தை கிறிஸ்தவர்கள் செய்யும் ஒரு விஷயம் தங்களை பற்றி தாங்களே மோசமாக பேசுவது. உங்களை எத்தனை பேர் உங்களை காயப்படுத்துகிற விஷயங்களை உங்கள் சொந்த வாயால் சொல்கிறீங்க? நான் ரொம்பவும் முட்டாள், என்னால் எதையுமே சரியாக செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய மோசமான காரியங்களில் இதுவும் ஒன்று. ஒரு வசனம் சொல்லுது, அதாவது நிச்சயமா நான் அதை நூற்றுக்கணக்கான முறை படிச்சிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது நீங்கள் அதை வாசிக்கலாம், தியானிக்கலாம், படிக்கலாம், பிறகு ஒரு நாள் அதை பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற சகல நன்மைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும்னு வேதம் சொல்கிறது. வாவ்!
கிறிஸ்துவுக்குள் உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுத்துகிறதுனாலே, அப்படியென்றால் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் என்னை நேசிக்கிறார். தேவனுக்கு நன்றி. இப்போது இருக்க வேண்டிய இடத்தில் நான் இல்லை என்றாலும் முன்னே இருந்த இடத்தில் இல்லை. நீங்க எவ்வளவு அற்புதமானவர்ன்றது உங்களுக்கே தெரியாது. அதாவது உண்மையிலேயே உங்களை தாழ்வா உணர முயற்சிக்கல. நீங்க தேவனுடைய ஆலயம். தேவன் உங்களுக்குள்ள வாழறாரு. உண்மையில இதை விட விசேஷம் வேற என்ன இருக்க முடியும்? யுகங்களின் ரகசியம் கிறிஸ்து உங்களில் இருக்கும் மகிமையின் நம்பிக்கை. இதை யார் புரிஞ்சுக்க முடியும்? இது ரகசியம். எல்லா காலங்களிலும் இது மிகப்பெரிய ரகசியம். கிறிஸ்து நம்மிடையே வாழ்ந்தார். வாவ்! இதை சிந்திக்கணும். கடைசியா நாம செஞ்ச தவறல்ல. பாவத்திற்கு மனம் திரும்பும் போது அதை வெறுத்து விட வேண்டும். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினவர். ஆக தேவன் அதை மறக்க முடியும்னா உங்களால் அதை மறக்க முடியும். வசனம் 14 சொல்கிறது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். எது சரி எது தவறு? உங்களை எத்தனை பேருக்கு இது போன்ற அடையாளங்கள் பல இடங்கள்ல இருக்கிறது தெரியும்? ஆகவே இது அடிப்படையில் நீங்க தவறான பாதையில நடந்தா தொலைஞ்சு போவீங்கன்னு சொல்லுது. அடிப்படையில் உலகில் தொலைஞ்சு போனவங்க எல்லாருமே தவறான முடிவை எடுத்ததால தான் தொலைஞ்சு போனாங்க. ஆனா நீங்க உங்க வழியை கண்டுபிடிச்சு சரியான பாதையை பின்பற்றணும். அடுத்த வாரம் சிறியது பெரியதுன்னு இரண்டையும் தேர்வு செய்ய உங்களுக்கு பல விருப்பங்கள் இருக்கும். கூடுதலா நீங்க சரியான முடிவுகளை எடுக்கும்போது வாழ்க்கை சிறப்பா மாறும். எவ்வளவு தவறு செய்றீங்களோ அந்த அளவுக்கு மோசமாகவும் மாறும். நான் ஒன்று சொல்றேன், உங்க வாழ்க்கையை சிறந்ததா மாத்திர வல்லமை உங்ககிட்ட இருக்கு. ஆனா அதிர்ஷ்டம் மட்டும் அதை செய்யாது. ஆமேன். ஒன்று சொல்லட்டுமா? என் வாழ்க்கை துரதிருஷ்டவசமாக தொடங்குச்சு. இப்போ அது எனக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையாகி இருக்கு. உண்மையை சொல்றதுன்னா எனக்கு ஒரு பயங்கரமான வலி மிகுந்த குறைந்த செயல்பாட்டு தொடக்கம் இருந்தது. ஆனால் இப்போ நல்லா இருக்கேன். அது உங்களாலும் முடியும். நீங்க வருத்தப்படவே வேண்டாம். தோள்ல சில்லுகளை சுமக்க வேண்டாம். மன்னிப்பற்ற தன்மையே வச்சிருக்க கூடாது. உங்க மோசமான நடத்தைக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நான் வருஷக்கணக்கில் சாக்கு போக்குகளை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நான் துஷ்பிரயோகம் செய்யப்படலைன்னா இந்த வழியில செயல்பட முடியாது. தேவன் உங்களிடம் பேசுகிறவர். அவர் என் உள்ளத்துல பேசி, ஆமா நீ துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதால் அப்படி நடந்துகிட்ட, ஆனா இப்படியே இருக்க உனக்கே நீ ஒரு காரணமா இருந்துடக்கூடாதுன்னாரு. ஒருவேளை உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்த விஷயங்களா இருக்கலாம். அதுக்கு தீர்வு உண்டு. நீங்க அப்படி இருக்க வேண்டியதில்லை. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சரியான தேர்வையும் கடந்த காலத்துல எங்கேயாவது செஞ்ச தவறான தேர்வானது அதை செயல்பட விடாம தவிர்க்கும். குறைஞ்சபட்சம் நீங்க பிசாசுக்கு கொடுக்கிற மாதிரி தேவனுக்கும் அதிக நேரத்தை கொடுங்க. ஆமென்.
தொலைக்காட்சியில் என்னை பார்த்த ஒரு பெண் என் கூட்டத்தொடரில் கலந்துக்கிட்டா. அவள் ஆராதனை முடிவில் ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப கோவமா, எனக்கு என்னோட பணம் திரும்ப வேணும் அப்படின்னு கேட்டா. நீ நீ என்ன பேசுகிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவள் என்ன சொன்னா தெரியுமா? 2 வாரங்களாக நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டு வரேன், ஆனால் எதுவுமே மாறலை. உண்மையை சொன்னால் அவளுக்கு முகத்துக்கு நேரம் என்னால் சிரிப்பு அடக்க முடியல. 2 வாரங்களா? இந்த குழப்பத்தை செய்ய நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 2 வாரங்கள் இந்த குழப்பத்தை உருவாக்கி இருக்க முடியாதுன்னு நான் பந்தயம் கட்டினேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் தேவனோட ஐக்கியம் கொள்ள போகிறீங்கன்னா உங்களை கொஞ்சம் பொறுமைக்கு ஆயத்தப்படுத்திக்கிங்க. ஏன்னா அவர் எதிலையுமே அவசரப்படுறதே இல்லை. மெதுவாக காரியங்களை செஞ்சு முடிக்கிறவர் அவர். அதிகாரம் 6 வசனம் 1 அது என்ன சொல்லுகிறது என்றால், ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல் தேவனின் பேரில் வைக்கும் விசுவாசம். ஆகவே நான் எப்படி சொல்றேன், இன்னைக்கு எல்லா நேரமும் ஒரே முட்டாள்தனமான விஷயங்களை நேரத்தை செலவிடுறதை நிறுத்திட்டு ஆவிக்குரிய முதிர்ச்சியில் வளர தீர்மானிப்போம். ஒவ்வொரு முறையும் யாராவது நம்மக்கிட்ட எதையாவது சொல்லும்போது நம்மை நாமே காயப்படுத்திக்கும் முட்டாள்தனத்தை முதல்ல நிறுத்தணும். கிறிஸ்தவுக்குள் நீங்கள் யாருங்கிறதுல பாதுகாப்பாகவும் நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த முட்டாள்தனமான விஷயங்கள் எல்லாம் தேவையற்றவை. உங்களை பற்றி யாரோ பேசுறதை கேட்டு வருத்தப்பட வேண்டியதில்லை. நீங்கள் யாருங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி நீங்கள் பொருட்படுத்த மாட்டீங்க. 1 கொரிந்தியர் 13 வசனம் சொல்கிறது, அன்புக்கு பொறாமை இல்லை, பொறாமை கொள்ள வேண்டியதில்லை. ஏன் உணர்வுகளை புண்படுத்துறீங்க? இல்ல, உங்க உணர்வுகளை புண்படுத்திக்கிறீங்க. பலமான ஆகாரம் சாப்பிடுவோன்னு சொன்ன, மறுபடியும் நாளைக்கு வர்றதுக்கு உற்சாகப்படுத்துறேன். ஆகவே அவர் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கும் செத்த கிரியைகளை அகற்றுவதற்கும் மீண்டும் அடித்தளமிடாத படிக்கு நாம் விட்டு விலக வேண்டும் என்று அவர் சொல்லும் சில விஷயங்கள் இங்க இருக்கு. குற்ற உணர்வு ஒரு செத்த கிரியை. அது என்ன தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கலாம். நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பியும் தொடர்ந்து குற்ற உணர்ச்சியில் இருக்கும்போது நீங்கள் செய்யும் எல்லா பாவத்திற்கும் விலைக்கிரயம் செலுத்த முயற்சிக்கிறீர்கள். இயேசு ஏற்கனவே அதற்கான விலையை செலுத்தி விட்டார். ஆகவே இது ஒரு செத்த கிரியை. சிலர் திருப்தி அடையாமல் தங்களை தாங்களே மோசமாக நினைப்பது ஆவிக்குரியதுன்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் மதத்திலிருந்து பெறுகிறோம். இயேசு மதத்தை நிலைநாட்ட மறிக்கவில்லை. தேவனோடு ஒரு அன்பான ஐக்கியத்தை நமக்கு கொடுப்பதற்காக அவர் மரித்தார். தேவன் மீது அன்பு செலுத்தி உங்களை அவர் நேசிக்க அனுமதிச்சு தேவன் மேல நீங்க கொண்டிருக்கும் அன்பில கவனம் செலுத்துங்க. அதுதான் உண்மையிலேயே உங்களை பூரணப்படுத்தும். உலகத்துல எல்லாரும் தேடுறது அன்பு. அவங்க அளவற்ற அன்பு கிடைக்க விரும்புறவங்க. மறுக்கப்படுறதுக்கு பதிலா ஏற்றுக்கொள்ளுதல் விரும்புறவங்க. நாம தேவனிடம் திரும்புவதன் மூலம் அந்த விசுவாசத்துக்கு அப்பாலே போவோம். இன்னும் சிக்கலான விஷயங்கள் நிறைய இருக்கு தெரியுமா? அதாவது நிறைய பேர் தங்களை விசுவாசிகள்னு சொல்லிக்கிறதால சீக்கிரமே விசுவாசத்தை பத்தி ஒரு புத்தகத்தை நான் எழுத போறேன். தினமும் நாம கேட்கும், கவனிக்கும் மற்றும் பார்க்கும் பல விஷயங்கள் அதுல இருக்கு. ஆனா அவை என்னன்னு நமக்கு உண்மையிலேயே புரியறதில்ல. மனம் திரும்புதலை குறித்த விஷயத்தை விட வேண்டிய நேரம் இது. அதனால நாம மனம் திரும்பக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. இதுல நம்ம குழப்பமடைய தேவையில்லை. நாம மனம் திரும்பும் போது அது முடிஞ்சிடுச்சுன்றதை நாம தெரிஞ்சுக்கணும். அது முடிந்தது.
ஒரு புது காரை வாங்குறதுக்கு நாம நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்துறோம். விசுவாசம் அதுக்காக இல்ல. முதிர்ச்சியற்ற கிறிஸ்தவர்களின் பண்புகள் அவை மாம்ச இச்சைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. கலாத்தியர் 5:19-21 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு மேலாக எதனையும் நேசிப்பது விக்கிரக ஆராதனை. பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள். ஒரு நிமிஷம் மறுபடியும் மாந்திரிகம் பற்றி பார்க்கலாம். சிலரை இது கோபப்படுத்தும், சிலரை மட்டும்தான். என்ன நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்க உங்கள் ஜாதகத்தை தினமும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சில சமயங்களில் நான் அந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒத்துக்கிறேன். என்னை பற்றி அது என்ன சொல்லுதுன்னு தான் பார்ப்பேன். இல்லை இல்லை, நான் அதை செய்யலை. விளையாடுறதுக்கு ஓஜா போர்டை பயன்படுத்தாதீங்க. உங்களை பற்றி உங்கள் உள்ளங்கையில் தெரிஞ்சுக்க நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. நன்மைக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு இந்த மனநோயாளிகள் எல்லாரையும் $1க்கு 1 நிமிஷம்னு அழைக்காதீங்க. மாறா நான் சொல்றத கேளுங்க. எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா போதும், உங்க வாழ்க்கையை உண்மையா மாத்திர சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்வேன். ஓ மை காட், எப்படி இருந்தாலும் அதை தூக்கி வீச விரும்புறேன். முக்கியமா உங்களுக்காக மட்டும் இல்ல, தொலைக்காட்சியில பார்க்குற எல்லாருக்காகவும் தான். விசித்திரமான கருத்துக்களை கொண்ட பிரிவுகள், மாறுபாடுகள், பொறாமை, வெறிகள். இது சுவாரஸ்யம். அவர் வெறிகளை பொறாமையோடு சேர்க்கிறாரு. குடி, மயக்கம், இது போல. இப்போ இந்த அடுத்த வசனத்தில் என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் அதை வாசிக்கிறேன். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமாமா, கை தட்டலாமா வேணாமான்னு தெரியல. எப்படி உணர்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம் பொறுங்கன்னு சொல்றீங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் என் சார்பாக இயேசு மரித்தார்னு விசுவாசிக்கிறது தான்னு நான் நினைச்சேன். அது உண்மைதான். ஆனா கொஞ்சம் நான் விளக்கமா சொல்றேன். நீங்க உண்மையிலேயே விசுவாசித்தால், அதாவது நீங்க உண்மையிலேயே நம்பினால் நீங்களும் கீழ்ப்படிவீர்கள். உண்மையான பிரச்சனை போல தோன்றியதை நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். ஆராதனைகளில் நாம் பலிபீட அழைப்புகள் கொடுக்கும்போது பொதுவாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜனங்களை அழைக்கிறோம். ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவர் நம்மில் இல்லை என்றால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. தேவன் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க விரும்புகிறார். அவர் உங்களில் வாழ விரும்புகிறார், உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புகிறார்னு சொல்றதன் மூலமா நாம ஜனங்களுக்கு நன்மை செய்யறோம்னு நினைக்கல. ஆமா, அவர் அதை செய்ய விரும்புறாரு. ஆனா இவைகளுக்கெல்லாம் முதலாவது அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க விரும்புறாரு. இயேசுவை நம்ம பிரச்சனையோடு இணைக்கிறது அவரை நம்மோடு ஒரு குட்டி மேதையை போல ஒவ்வொரு முறையும் இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது அவரை நமக்குன்னு இழுக்கிறது மட்டும் போதாது. நாம் தேவனுக்கு பின் செல்ல வேண்டும். அவர் உங்கள் வாழ்க்கையாக மாற வேண்டும். நீங்க சிக்கல்ல இருக்கும்போது உங்களை காப்பாற்றுறவர் மட்டும் இல்ல, உங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனைகள் இருக்கும். எனக்கும் அப்படித்தான். இயேசு என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்.
ஒவ்வொரு நாளும் எனக்கு இதை நான் நினைவுபடுத்திக்குவேன். அவரை விட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது. இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி அல்ல. ஏன்னா இப்போ ஆலய ஆராதனை சுமார் 38 நிமிடங்களோ அல்லது இது போலவோ நடக்கும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நாம தேவனுடைய வீட்டை விட்டு அவசரமா வெளியேற இருந்தா அப்படி போகக்கூடாது. உண்மையை சொன்னா ஜனங்களை எவ்வளவு நேரம் இங்க இருக்க வைக்க முடியும்ன்றத பார்க்கணும். ஆனா உங்களோட 1 மணி நேரம் செலவழிச்சு ஒரு சிறு உபசரிப்பை கொடுத்துட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வரல. இப்படிப்பட்ட வசனத்தை தெளிவுபடுத்த முயற்சிக்கிறதுல கூட எனக்கு ஆசையே இல்லை. பொதுவா அதை வாசிப்பேன். அது மக்களை பயமுறுத்துறதால அதை விளக்க கூட முயற்சிக்க மாட்டேன். நான் உன்னை எச்சரிக்கிறேன். இப்படிப்பட்ட செயல்களை தொடர்ந்து செஞ்சா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டீங்க. இருந்தாலும் எப்பவாவது தவறு செஞ்சா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டீங்கன்னு அவர் அர்த்தப்படுத்தல. ஆனா ஒழுக்க கேடான தேவ பக்தியற்ற மாம்சம் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்வது நமக்கு பழக்கமாக இருந்தால் ஒரு சில தவறு நடக்கத்தான் செய்யும். உண்மையிலேயே ஒரு உறுதிப்பாட்டோடு நாம இல்லை. நீங்க சில வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம், ஜெபித்திருக்கலாம், ஆனா உண்மையிலேயே ஒரு உறுதிமொழி எடுக்க தவறிட்டீங்க. உண்மையிலேயே உங்க வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கல. ஏன்னா நீங்க உண்மையிலேயே உங்க வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் செயல்பட தொடங்குவாரு. நான் கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க எனக்கு உதவ வேண்டும். வேண்டாம், தொலைக்காட்சியில் தேவையற்ற நிகழ்ச்சியை பார்க்குறேன்னா என்னை குற்றப்படுத்த வேண்டாம்னு சொல்லாதீங்க. நான் சுயநல கொண்டவளா இருந்தா என்னை குற்றவாளியா நினைக்காதீங்க. உண்மையிலேயே இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? குழந்தை கிறிஸ்தவர்கள் எளிதில் புண்படுத்தப்படுவார்கள். அவர்கள் பாதுகாப்பற்றவர்கள். தங்கள் தவறுகளுக்கு மற்றவர்களை சீக்கிரத்தில் சுட்டிக்காட்டுவார்கள். பெருமிதம் கொள்வார்கள். எளிதில் கோபப்படுவார்கள். கலாத்தியர் 5:22-23. ஆனால் ஆவியின் கனியோ இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், நீடிய பொறுமை, ஒரு சமமான மனநிலை, சகிப்புத்தன்மை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், சாந்தமும் தாழ்மையும், இச்சையடக்கம், சுய கட்டுப்பாடு, ஞானமான போக்கு, இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. அதுதான் இப்ப பூரணத்தோடு இருக்கீங்க. எல்லாவற்றுக்கும் மேல கர்ப்பம் தரிச்சிருக்கீங்க. குழந்தை பிறக்கலனாலும் இன்னும் கர்ப்பமா தான் இருக்கீங்க. உங்கள சிலர் இதனால பிரசவ வலியை அனுபவிக்க போறீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு சொல்ல போறேன், ஆனா அதுதான் உண்மை. ஆவிக்குரிய முதிர்ச்சியும் துன்பமும் கைகோர்த்து செல்லக்கூடியது. ஓ மேன், இப்படி போகலாம். சரி, ஒத்திசை வாக்கியத்திலிருந்து வெளியே வந்து புதிய ஏற்பாட்டில் துன்பம் என்ற வார்த்தை எத்தனை முறை வருகிறது என்று பாருங்கள். வேதம் சொல்கிறது, இயேசு தாம் கடந்து வந்த துன்பங்களினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் கொஞ்சமும் கீழ்ப்படியலைனா எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள முடியும்? எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரியானதை செய்து கீழ்ப்படிதலின் விளைவை கற்றுக்கொண்டார். 1 பேதுரு 4:1-2. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். தேவனை பிரியப்படுத்த தவறி விடுவதை விட பொறுமையோடு துன்பங்களை தாங்குவது நல்லது. இப்படி நாம் சிந்திக்க வேண்டும். தேவனை பிரியப்படுத்த பொறுமையோடு துன்பங்களை தாங்கணும். நீங்க கிறிஸ்தவரா இருக்கிறதால எல்லாமே நல்லா இருக்கணும்னு அர்த்தமே இல்லை.
கடந்த காலத்தில் நீங்க கேட்ட சில பிரசங்கங்கள் முழு கதையையும் சொல்லாம இருக்கலாம். வார்த்தையில ஆரம்பத்திலிருந்தே விசுவாசத்தை கத்துக்கிட்டேன். நீங்க ஏதோ ஒன்ன கடந்து போகும்போது உங்களுக்கு போதுமான விசுவாசம் வராது. அதாவது நான் அப்படி வாழ முயற்சி பண்ணேன், ஆனா அது நிலையானதா இல்ல. கடிந்து கொள்கிறவர் முழுவதுமா சோர்ந்து போகும் வரை நான் பிசாசை கண்டித்தேன்னு சொல்றேன். கடைசியா நான் இதையெல்லாம் செஞ்சும் இன்னும் நரகத்தை அனுபவிக்கிறேனே அப்படின்னு நினைச்சேன். அதனால நான் அவர் சொல்றத கேட்க தேவனுடைய ஆலோசனையே நாடுனேன். இது போன்ற வசனங்களை வாசிக்க ஆரம்பிச்சேன். அதை மறுக்க முடியாது. எல்லாமே சுலபமா இருக்காது, எதுவுமே நல்லாவும் தெரியாது. விஷயங்கள் நமக்கு நடக்கும், ஆனா அதையெல்லாம் தனியா எதிர்கொள்ள வேண்டியதே இல்லை. இந்த அறையில் உள்ள யாருமே இப்படி கடக்க கூடாது. ஒரே நேரத்தில் அப்படி விசுவாசிக்க முடியாது. விசுவாசங்கிறது நம்ம எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் விடுபட தேவன் நமக்கு தர்றது இல்லை. அவைகள் மூலமா நம்மை வழிநடத்தி நாம ஜெயத்தை பெறணும். என் தந்தையிடமிருந்து என்னை காப்பாற்றும்படி தேவனிடம் நான் சிறு வயதில் நிறைய ஜெபித்திருக்கிறேன். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். அதாவது எங்க அப்பா மரித்து போகணும்னு கூட ஜெபிச்சிருக்கேன். நான் இருந்த சூழ்நிலையிலேருந்து என்னை விடுதலையாக்க எங்க அம்மா அவரை விட்டு விலக ஜெபிச்சிருக்கேன். தேவன் என்னை அதிலிருந்து விடுவிக்காம இருந்திருந்தாலும் என்னை அந்த சூழ்நிலையில அவர் பார்த்தாரு. அவர் என்னை காப்பாத்துறதுனால தேவனுக்கு வேற நோக்கம் இருந்ததை பார்க்குற அளவுக்கு நான் ஞானம் உள்ளவளாக இருந்தேன். எதிர்காலத்தில் அவர் எனக்கு செய்ய போறத நான் தெரிஞ்சுக்கிட்டதால தேவன் எனக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறத பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கு. மற்றபடி உங்களுக்கு நான் வேற என்ன சொல்ல இருக்கு? ஒன்று மட்டும் சொல்றேன், தேவனை விசுவாசிங்க, உங்க எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். அப்படி செய்யாதால எனக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? புரிஞ்சுக்கோங்க, நான் உண்மையைத்தானே சொல்றேன். இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.